Hello everyone, this is DFJ. இப்போ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துகள் வந்து டிஎன்பிசி இப்போ ரெகுலராக ரிப்பீட்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஷார்ட்கட்டை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கான்ஸ்டியூஷனில் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கவனம் வரது வந்து ஆர்டிகல் 370. அது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். அரசியலமைப்பு வந்து புதுசில் வந்து 370 மட்டும் அண்ணல் அம்பேத்கர் எழுத மறுத்திருப்பார். அது வேறு ஒரு பர்சன் வந்து எதிர்ப்பார். அவர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க சார், 371 இதுக்குள்ளே வந்து ஏபிசிடின்லாம் இருக்கே சார், அரசியலமைப்பு வந்த புதுசில் இவ்வளோ மாநிலங்கள் இதெல்லாம் இருந்ததா சார் அப்படின்னா கட்டாயம் வந்து கிடையாதுங்க. இப்போ எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு இருந்திருப்பார். எங்களுக்கு மொழி வாரிய மாநிலம் வேணுங்க, எங்களுக்கு தனி ஆந்திரா வேணுங்க, தெலுங்கு பேசுகிற மக்களை வச்சு பிரித்து கொடுங்க அப்படிலாம் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து செத்துருப்பார். சரிங்களா? இப்போ அந்த ஆர்டிகல் 370 அப்படின்றது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதை எப்போ ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா 2019 இந்த கரண்ட்டில் இருக்க நம்ம மோடி கவர்மெண்ட் அவங்க தான் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க 370. சரிங்களா? அப்போ 371 அதுக்குள்ளே இருக்கிற ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்குங்களா இன்னும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க. அப்போ இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 371 அப்படின்னு இருக்குங்களா, எம்ஜினா என்னங்க, மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லலாமா? காந்தி வந்து எங்கெங்கே பிறந்தார்? குஜராத்தில் தாங்க பிறந்தார். அப்போ மகாத்மா காந்தி அப்படின்னு ஞாபகம் வைக்கும் போதே மகாராஷ்டிரா, குஜராத் 371 ஞாபகம் வந்துச்சுங்களா? மீதி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமாஸ்மா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாங்க. இந்த நமாஸ்மா அப்படின்னா என் ஃபார் நாகாலாந்து, ஏ ஃபார் அசாம், எம் ஃபார் மணிப்பூர். இப்போ 2 எம் இருக்குங்க. ஆல்ஃபபெட் ஆர்டரில் செகண்ட் லைனில் பாருங்களா, ஏ வருதா, மணிப்பூர் அது ஃபஸ்ட்டில் வருது, அதுக்கு அடுத்து ஐ வருது இல்லை, சரிங்களா? மிசோரம்ன்றது அதுக்கு அடுத்து வருது, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஆந்திரா பிரதேஷ், இந்த ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஸ்டேட்டு ப்ளஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஒன்று வரணும் அப்படின்றதுக்காக D1 E1 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஆந்திராவை பொறுத்த வரைக்கும். அடுத்து சிக்கிமு, ஏற்கனவே சொன்ன மாதிரி மிசோரமு, அருணாச்சல் பிரதேஷ், நமாஸ்மா அப்படின்னு வந்துச்சுங்களா. அடுத்து ஜிகே, இப்போ ஓகே டிகே அப்படின்னு சொல்லுவோம்ல, நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஜிகே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலுமே வந்து இப்போது ஃப்ரெண்டு கேங்கு நம்ம இருக்கோம், கோவா போகலாம் ஐ அப்படின்னு ஜாலியாக இருப்போம். கண்டிப்பாக கோவா ட்ரிப் எல்லாருமே பிளான் போட்டிருப்போம். அப்போ ஐ ஞாபகம் வச்சுக்கிட்டா 371 ஐ வந்து கோவா. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு வந்து எல்லாமே முடியுதுங்க ஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கர்நாடகாங்க 371 ஜே இருக்குது. அப்போ நமாஸ்மா அப்படின்றத பார்த்துட்டோம். 370 கேன்சல் பண்ணாங்க 2019 அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த எல்லாமே வந்து இந்த மாநிலங்களை இப்போ பார்க்குறோம் அப்படின்னும் போது ஃபசல் அலி கமிஷனோட ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பிரகாரம் வந்த மாநிலங்கள் தான் வந்து இப்போ ஏபிசிடி அப்படின்னால உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அமெண்ட்மெண்ட் வந்ததில் தான் வந்து இந்த ஏபிசிடி அப்படின்றத நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இது போல் பயனுள்ள வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.